நெருக்கத்திலே என் துணையானீரே, என்னோடு கத்தையே நீர் மாற்றினீரே. என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என்னோடு கத்தையே நீர் மாற்றினீரே, என் தகப்பனே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் காணப்படுகிற மனிதர்களுடைய வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்கள் இருக்கிறது. பலவிதமான துன்பங்களும் வேதனைகளும் கண்ணீர் மத்தியில் தான் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகாதா என்று அநேகர் அலைந்தோடி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில நாம் பார்க்கிறோம். எங்கு சென்றால் விடுதலை கிடைக்கும், யாரிடத்தில் சென்றால் விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அறியாமல் ஜனங்கள் அறிவில்லாதவர்களாக கல்லையும் மண்ணையும் தேடி கடந்து செல்கிற ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வசனம் மிகவும் அழகாக சொல்லுகிறது, தங்கள் நெருக்கத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். வாழ்க்கையில் நெருக்கங்களும் துன்பங்களும் வருகிறதான பொழுது தேவனிடத்தில் கடந்து வர வேண்டும். அவரிடத்தில் கடந்து வந்து அவரை தேடி கடந்து வருகிறதான பொழுது அவர் வெளிப்படுகிற தெய்வமாய் காணப்படுகிறார். சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் எட்டிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தாவீது தனக்குண்டான நெருக்கத்தின் மத்தியில் அவர் மனுஷரை தேடி கடந்து செல்லவில்லை, ராஜாக்களை தேடி கடந்து செல்லவில்லை, பெரிய அதிகாரிகளை தேடி கடந்து செல்லவில்லை. அவர் தேடி கடந்து சென்றது தேவனை அபயமிட்டார். தனக்கு உண்டான நெருக்கத்திலே அவர் தேவ சமூகத்திலே கடந்து சென்று தேவனுடைய ஆலயத்திலே கடந்து சென்று அவர் கர்த்தரை நோக்கி அபயமிட்ட பொழுது, தன்னுடைய கூப்பிடுதலை தேவனுக்கு முன்பாக தெரிவித்த பொழுது கர்த்தர் அவருடைய கூப்பிடுதலை கேட்டு அவருக்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலை என்பது கடினமான சூழ்நிலையிலிருந்து ஒரு நிவாரணம் பெறுவதுதான் விடுதலையாகும். பரிசுத்த வேதாகமும் நமக்கு அழகாக சொல்வது, தேவன் தம்மை நம்புகிறவர்களுக்கு அவருடைய நெருக்கத்திலிருந்து விடுதலை தெரிகிறவராய் காணப்படுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் வாசிக்கிறதான பொழுது பவுலும் சீலாவும் தேவனுடைய ஊழியத்தின் நிமித்தமாக அவர்கள் காவலில் வைக்கப்பட்டார்கள். அவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் உண்டானது. அந்த நெருக்கத்தின் மத்தியிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்தார்கள். அந்த இக்கட்டான சூழ்நிலை கர்த்தரை நோக்கி அபயமிட்டார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள், துதித்தார்கள். நாம் அந்த அதிகாரம் முழுவதுமாக வாசிக்கிறதான பொழுது அவர்கள் ஜெபம் பண்ணி, பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடின பொழுது காவலில் வைக்கப்பட்டிருந்த மற்ற கைதிகளுடைய அந்த கட்டுகள் சகலமும் சடுதியிலே அங்கே விடுதலை உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். நெருக்கம் வருகிறதான பொழுது, துன்பங்கள் வருகிறதான பொழுது, ஒரு இக்கட்டான சூழ்நிலை உண்டாகிறதான பொழுது கர்த்தரை மாத்திரம் தஞ்சமாய் கொண்டு அவருடைய திரு சமூகத்திலே சகல விதமான காரியங்களையும் தெரியப்படுத்துகிறதான பொழுது அவரை தஞ்சமாய் கொண்டு அவர் சகல விதமான காரியங்களும் அவரிடத்தில் ஒப்புவிக்கிறதான பொழுது கர்த்தர் நிச்சயமாய் விடுதலை செய்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். தேவன் தாமே இந்த நாட்கள் உங்களோட வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை கொடுப்பாராக. உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையாக காணப்பட்டாலும் சகல விதமான சூழ்நிலைகளையும் கர்த்தர் முற்றிலுமாக மாற்றி உங்களுக்கு ஒரு செழிப்பை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மையை தருவதற்கு கர்த்தர் போதுமான தெய்வமாய் காணப்படுகிறார். அவருடைய திருப்பாதத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். நெருக்கப்படுகிற நேரத்தில் கர்த்தரை மாத்திரம் தஞ்சமாய் கொண்டு நீங்கள் அவரை தேடி கடந்து வருகிறதான பொழுது அவர் உங்களுக்கு வெளிப்பட்டு நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். விசுவாசியுங்கள், நிச்சயமாய் அற்புதத்தை காண்பீர்கள். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆசாவும் ஜனங்களும் தங்களுடைய நெருக்கத்தில கர்த்தரை நோக்கி முறையிட்ட பொழுது
தேவனே, அவர்களுக்கு நீர் வெளிப்பட்டீர், அவர்களுடைய நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்தீரப்பா. தாவீது தன்னுடைய நெருக்கத்திலே கர்த்தரை தஞ்சமாய் கொண்டு வந்த பொழுது அப்பா, தாவீதை தம்முடைய நெருக்கத்திலிருந்து தேவன் முற்றிலுமாய் விடுவித்தீரப்பா. ஜெபத்தை கேட்டு இந்த நாட்களில் நெருக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, துன்பத்தோடு இருக்கிற பிள்ளையோட கண்ணீரை கேட்பீராக, அவருடைய ஜெபத்தை கேட்பீராக, விடுதலை செய்வீராக. நன்மையான காரியங்களை தேவன் நீர் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, தம்மை நம்புகிற பிள்ளைகளை நீர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை அப்பா. தகப்பனே, உமக்கென்று வாழ்கிற தம்முடைய பிள்ளையுடைய எல்லாருடைய விண்ணப்பங்கள் கேட்டு அவருடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்ய போகிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படி விசுவாசித்து எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். வறண்ட வயல்வெளி நான் தானே, புயலில் சிக்கொண்ட சிறு ஓடம் நானே. வறண்ட வயல்வெளி நான் தானே, என் தேகம் எல்லாம் பலவீனம் தானே, என் தேகம் எல்லாம் பலவீனம் தானே. தூக்கி நிறுத்தினீரே, பலப்படுத்தினீரே, தூக்கி நிறுத்தினீரே, பலப்படுத்தினீரே. வேறு துணையே இல்ல, நீர் விலகவில்லை, உம் கரமோ கைவிடவே இல்ல. வேறு துணையே இல்ல, நீர் விலகவில்லை, உம் கரமோ கைவிடவே இல்ல. என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என்னோடு கத்தையே நீர் மாற்றினீரே.